ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி மீதமான சாதம் வச்சு இடியாப்பம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மீதமான சாதத்தை வச்சு ஒரு இடியாப்ப ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். எப்போயுமே நமக்கு மத்தியானம் சாதம் மீந்துருச்சுன்னா அதை நைட் என்ன செய்கிறதுன்னு யோசிப்போம். எல்லோரும் டிஃபன் சாப்பிட்றதுனால அதை வச்சு நாங்கள் ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு நிறைய டிஃபன் வெரைட்டிஸ் செய்யலாம். குழிப்பணியாரம், தோசை, இட்லி எல்லாமே செய்யலாம். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் அதை வச்சு ஒரு இடியாப்ப ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு மீதமான சாதம் 1 கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இடியாப்ப மாவு 1லேருந்து 1.25 கப் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு. அப்புறம் இப்போ நம்ம சாதத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இடியாப்பம் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா உதிரியாக வராது. அதனால் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இடியாப்ப மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். எல்லா இடியாப்ப மாவையும் ஒரே டைமாக நீங்கள் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அந்த டைம் நீங்கள் இடியாப்ப மாவை நிறுத்திக்கோங்க. இந்த இடியாப்ப மாவோட அளவு சாதத்துக்கு சாதம் வேறுபடும். முக்கால்வாசி 1லேருந்து 1.25 கப் வரைக்கும் ஆகும். நீங்கள் சேர்த்து பார்த்து அதை பிசைஞ்சிட்டு நீங்கள் அந்த அளவை நிறுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நீங்கள் அதை சேர்த்துட்டே வாங்க. இடியாப்ப மாவை ரெடி பண்ண பிறகு இடியாப்ப பிளேட்ஸ்லலாம் எண்ணெய் தடவி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இடியாப்ப குழல்லையும் எண்ணெய் தடவி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிக்கோங்க. எல்லா இடியாப்பத்தையும் புழிஞ்ச பிறகு இட்லி குக்கரில் நீங்கள் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி பானையிலையும் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்டீம் பண்ணிடலாம். இந்த இடியாப்பம் நல்லா வேகிறதுக்கு உங்களுக்கு 7 நிமிஷம் போதும். இடியாப்பம் வெந்துடும். நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான இடியாப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.